தாலி செயினோட டிசைன் இப்படி சூஸ் பண்ணலாமா இல்லை இப்படி சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஏன் நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்டாக பேசுகிறேன் இன்னைக்குன்னு தோணுதா உங்களுக்கு? ஏன்னு நான் சொல்கிறேன். ஆஃப்டர் வெட்டிங் தாலிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி விச் அ லாட் ஆஃப் பீப்புள் வேர் ரெகுலர்லி, டெய்லி போடுவாங்க, கழட்டவே மாட்டாங்க. அதை நம்ம கல்யாண டைமில் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதாவது நல்ல ஹெவியாக வாங்கணும், திக்காக வாங்கணும்னுட்டு வாங்கி மாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கல்யாணம் முடியுது, குழந்தை பிறக்குது, வெயிட் கெயின் ஆகுது. வென் யூ கெயின் வெயிட், எஸ்பெஷலி 30s and 40sல இன்சுலின் லெவல்ஸ் வந்து வெயிட் கெயினால் அதிகமாகும்போது நெக்ல வந்து திக்னஸ் அண்ட் டார்க்கனிங் நடக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மேம் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப திக்காக டார்க்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் நீங்கள் போடுற தாலி செயினோட டிசைன் கூட தான். அதர் தென் அஃப்கோர்ஸ் உங்கள் இன்சுலின், வெயிட் கெயின் அதெல்லாம் தவிர அந்த தாலி செயின் வந்து ரொம்ப அறுக்கிற டிசைனாக, எஸ்பெஷலி திக் பேட்டர்னாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன்னாலேயும் உங்களோட நெக் டார்க்கனிங் நடக்குது. ஸோ நீங்கள் தாலி செயினை சூஸ் பண்ணும்பொழுது மெலிசா, தின்னா, கம்ஃபர்டபுளாக ஒரு டிசைன் சூஸ் பண்ணுங்க. அண்ட் அதோட டிசைனில் முழுக்குன்னு இருக்கிற டிசைனாக சூஸ் பண்ணுங்க. சம்திங் லைக் திஸ் rather than choosing a design which is rough like this. வீட்டில் எவ்வளோதான் ப்ரெஷரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணுங்க. அப்படி தானே? ஓகே, டேக் கேர்.